அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தமிழர் வாழ்வியலிலே வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது தமிழ் மக்களுடைய உணர்வோடு உயிரோடு கலந்த ஒரு உன்னதமான ஒரு வரலாற்று நிகழ்வாகும். பல்வேறு அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளையும் பல துயரங்களையும் துன்பங்களையும் சந்தித்த ஈழத்தமிழினம் தான் இந்த தேசத்திலே ஒரு இறமையுள்ள இனம் என்பதையும் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள் என்பதையும் மரபுவழி தாயகத்தோடு தனியரசோடு இந்த தனியரசாக வாழ்ந்தவர்கள் என்பதை உலகறிய உரத்து சொன்ன நாள்தான் வட்டுக்கோட்டை பிரகடனம். இந்த பிரகடனமானது 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை இறமைகளை உலகுக்கு உரத்து சொன்ன தினம். அந்த தினத்தை நாங்கள் இப்பொழுது 50 ஆண்டுகள் கடந்தும் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட வட்டுக்கோட்டை பிரகடனமும் அதன் பின்னர் அதற்காக வழங்கப்பட்ட 77ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட மக்கள் ஆணையும் இன்று வரை உயிர்ப்போடும் உணர்வோடும் மறுக்கப்பட முடியாத ஒன்றாக, நிராகரிக்கப்பட முடியாத ஒன்றாக, அகற்றப்பட முடியாத ஒன்றாக வாழுகிறது. தமிழ் மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு உணர்வுகள் சிதைக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய இன அழிப்புக்கு முகம் கொடுத்து இன அழிப்புக்கான நீதியை தேடுகின்ற தமிழ் மக்கள் இன்றைய அரசியல் சூழலிலே இந்த அரசானது இலங்கையிலே தமிழர்களுக்கு இனப்பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்பதை சொல்லால் கூட ஏற்க மறுக்கிற இந்த சூழலிலே நாங்கள் எங்களுடைய உரிமைகளை மீள நிறுத்துவதற்காகவும் இந்த இறமையுள்ள இனம் என்பதை வலியுறுத்தியும் நாங்கள் வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் அடிப்படையில் அந்த வழங்கப்பட்ட மக்கள் ஆணையின் அடிப்படையில் அந்த தீர்வை நோக்கி நாங்கள் நகருகிறோம் என்கின்ற அந்த வரலாற்று செய்தியை மீண்டும் அடுத்த சந்ததிக்கு கடத்துகின்ற ஒரு உன்னதமான உயிரோட்டம் மிக்க ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. தமிழுடைய அரசியலானது தாங்களே ஆளுகிற சுயநிர்ணய உரிமையினும் மரபுவழி தாயகத்தையும் தனித்தேசியத்தையும் அடையாளமாக கொண்டு மீண்டெழுந்து செல்வதற்கு இந்த பிரகடனம் ஒரு மன உறுதியையும் வலிமையையும் ஒரு உன்னதமான உறுதிப்பாட்டையும் வலியுறுத்துவதற்காக இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய நினைவெழுச்சி நாளானது அல்லது நினைவெழுச்சி நிகழ்வானது வருகிற ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வே அனைத்து தமிழ் மக்களும் ஒன்று திரண்டு, தாயக உறவுகள் ஒன்று திரண்டு எங்களுடைய உரிமையை நாங்கள் அளிக்கப்பட்டவர்கள் ஆனாலும் மீண்டெழுகிறோம், நாங்கள் எங்களுடைய உரிமையையும் இறமையையும் வலியுறுத்தி நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமை உள்ள இனமாக, மரபுவழி தாயகத்தை கொண்டவர்கள் தனித்தேசிய இனமாக நாங்கள் தனித்துவமான அடையாளத்தோடு விடுதலையை நோக்கி பயணிக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை எழுச்சியாக சொல்வதற்கு அனைவரும் ஒன்று திரண்டு வருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். நன்றி.